ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பென்சன் டவுன்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓசூருக்கு தாங்க போகிறோம். ஓசூருக்கு ஏன் போகிறோன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேயால் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு எதுக்கு அதாச்சும் வாங்க ஓசூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 hour 27 minutes காட்டுது. இப்போ தான் நம்ம ஜெயமங்கல் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது ஒரு ட்ராவல் வ்ளாக் தான். ட்ராவல் வ்ளாகை என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக லைட்டாக ஒரு க்ரௌடு இருக்குண்ணா. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேலாம் எல்லோரும் கொடியை ஏற்றி வச்சுருக்காங்க. அது பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம இந்தியா கல்ச்சரை நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள். இந்த நாளில் தான் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸு அவருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தந்துருக்காங்க நமக்கு. அதால் தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனோட கீழே அண்டர் பிரிட்ஜில் தான் நம்ம இப்போது போயிட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த சைடில் வர்றவங்களுக்கு எதுக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்றவங்களுக்கு இது பேக் என்ட்ரன்ஸு, அது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இப்போ நான் காட்டினால அது பேக் என்ட்ரன்ஸு, இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. இதையும் பார்த்திங்கன்னா SMVT, அதை நம்ம டூர் இது ரயில்வே ஸ்டேஷன் டூர் பண்ணியிருப்போம் SMVT பெங்களூரு. அதே மாதிரி இதையும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு KSR பெங்களூரையும் ரெடி பண்ணுவதாக இருக்குன்றது. இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஆல்சோ பார்த்திங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்னு போயிட்டுருக்கு. மெட்ரோ ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இன்னும் 1 வருஷம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, பில்லரெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதையும் பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இன்றைக்கி போகிறாங்கன்னு. இங்கே பாருங்கள் அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் வருஷம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் எடுக்கணும். அது குவீன்ஸ் ரோட். அங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனோட இது தான் பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட் ரோடு. இப்போ நம்ம இங்கே ரைட் எடுக்கிறோம் இந்த சர்க்கிளில். கைஸ் இங்கே பாருங்கள் ஒரு பரேட் மாதிரி போயிட்டுருக்கு. தெரிதாங்க இதோ பெரியவங்க எல்லாம் ஃப்ளாக் பிடிச்சிட்டு போகிறாங்க, இந்தியா ஃப்ளாகை. காங்கிரஸ் ஆட்சியில் தான் போயிட்டுருக்கு. இப்போது காங்கிரஸ் மக்கள் போயிட்டுருக்காங்க முடிச்சிட்டு. பாருங்க எவ்வளோ ஃப்ளாக் போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு கைஸ், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போகிறாங்க இன்றைக்கி. அப்போது இந்தமாதிரி தான் இருக்கும். சித்தராமையா. இங்கே பாருங்கள் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேலாம் எல்லோரும் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அந்த ஃப்ளாக் மாதிரியே ட்ரெஸ் போட்டு போகிறாங்க. டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கப்பன் பார்க் போலீஸ் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இது.
இது பார்த்திங்கன்னா சின்ன சாமி ஸ்டேடியம் தான் இது. இங்கே தான் வந்து கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் இங்கே தான் நடக்கும். கபன் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இருக்குது. அப்புறம் இதுதான் ஸ்டேடியமு. பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டேடியம்னு. அப்புறம் கைஸ் இந்த சர்ச்சு தான் வந்து மார்க்ஸ் கத்தீட்ரலு. இது வந்து எம்ஜி ரோட்டில் தான் இருக்குது. இதுதான் எம்ஜி ரோட் ரயில்வே ஸ்டேஷனு, அங்கே போனால் வரும். இது வந்து மார்க்ஸ் கத்தீட்ரலு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சர்ச்சு தான் நல்லா பெரிய சர்ச்சுங்க இது. நாங்கள் அடிக்கடி இங்கே தான் போவோம். அது பைபிள் சொசைட்டி, பிஎஸ்எஃப் பைபிள் சொசைட்டியோடைய பில்டிங் ஒன்று இங்கே இருக்குது. எம்ஜி ரோடு பிரான்ச், எல்ஐசி பேங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரெயின் வருது பார்த்தீங்களா, அதான் வந்து எம்ஜி ரோடு ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், இப்போ ட்ரெயின் வரோம் பாருங்கள். எங்கடா ட்ரெயினு ஒன்று அதோ வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் லைன் நினைக்கிறேன். எஸ்கேசி பிங்க் லைன் தான். இதோ தெரிது பார்த்தீங்களா, இதுதான் பிங்க் லைனு. தான் நம்ம ஊரில் மெட்ரோ பார்த்துங்க. இங்கேருந்து அண்டர் கிரவுண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தான் ட்ரெயின் வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகுது, இல்லைனா பயங்கர ஃபாஸ்ட்டாக போவோம். அப்புறம் கைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓசூர், அது வந்து ஆர்வி ரோடுலேருந்து பொம்மை சந்திரா வரை இருக்கிற அந்த எல்லோ லைன் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. அஃபீஷியல்ஸ்க்கு வந்து 11 ஆகஸ்ட்லேருந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் சண்டே வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு, அதாவது சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் 3 வந்தே வர ட்ரெயின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூனேலேருந்து ஒரு ட்ரெயின் போகுது. அதுக்கப்புறம் வந்து 2 வந்தே பாரத்து, 3 வந்தே பாரத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக அங்கேருந்து நம்ம பொம்மா சந்திரா அது எல்லோ லைனை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ வந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இப்போ இருக்குது. 2 ட்ரெயின் ஒன்று பேர் வந்து கொஞ்சம் வந்து டைம் வந்து டிஃபைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 8 ட்ரெயின் வரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து ரீட் பண்ணேன். இப்போது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, அது எம்ஜி ரோட் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வந்துருச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். இதான் இங்கே பாருங்கள், எல்இடி லைட்லேயே நமக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டேவில். இங்கே பாருங்கள், இதான் வந்து எம்ஜி ரோட் ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம வந்து இங்கேருந்து ரைட் எடுத்தால் இது வந்து பிரிகேட் ரோடுங்க. பார்த்துங்க, இதுதான் பிரிகேட் ரோடு. இது வந்து ஈக்குவல் டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டே சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ கடை இருக்கும். நைட்டெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு. வைல்ட் கிராஃப்ட், உட்லேண்டு, யூஎஸ் போலோ, என்னோடய ஃபேவரெட்டு ரேர் ரேபிட்டு, லூயிஸ் ஃபிலிப்பி, ஆரோ, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் யுனைடெட் கலெக்ஷன் ஆஃப் பென்டன் அண்ட் இதெல்லாம் இருக்குது. கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸு, பாட்டா ஷோரூமு, நிறைய கடை வந்து இங்கே இருக்கும். நைட்டு தான் பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கே. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மால் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆடுபுடி. சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இங்கே ஒன்று இங்கே இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். இதோ கேஎஃப்சி.
பிரிட்ஜு ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே வந்து 11 கிலோமீட்டர்ஸ் வந்து டைரக்ட் பிரிட்ஜு. ஏர்போர்ட் ரோடு பிரிட்ஜு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரிட்ஜு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. 11 கிலோமீட்டர் கண்டினியூ ஸ்ட்ரைட்டாக போவோம் இந்த பிரிட்ஜு 11 கிலோமீட்டர்ஸ்க்கு. இந்த பிரிட்ஜு தான், இதுதான் மெட்ரோ ட்ராக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் கைஸ். அப்படியே கன்னியாகுமரி மாதிரியும் போயிட்டு வந்துட்டுக்கலாம் கைஸ். சரியா, போட்டிருக்கு பாருங்க. இதுதான் கைஸ் அந்த 11 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற பிரிட்ஜு. இதுதான் முடிஞ்ச அந்த மெட்ரோவும் காட்டு. இப்படி போனால் ஃபேஸ் 1, இப்படி போனால் ஃபேஸ் 2, நேராக போனால் ஓசூர். இதாங்க, இதோ தெரிது பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா சேலம் போகிற பஸ்ஸு, இங்கே ஒரு ட்ராவல்ஸ் பஸ்ஸு இதெல்லாம் நிற்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் ஆகிட்டிங்க கைஸ். பைக்கான் ஹெபகோடிக்கு வந்து ஒரு ட்ரெயின் வருதுங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு ட்ரெயின் போச்சுங்க. அண்ணா ட்ரெயின் போகுதுங்க. அண்ணா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, போயிடுச்சு. ஆனால் ஒரு ட்ரெயின் போகுது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி. இந்த லைன் வந்து அப்படியே டிப்போவுக்கு போவாங்க. டெக்கத்லான் கைஸ். கரெக்டாக அத்திப்பள்ளி ரோட்டில் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே சரியான ஒரு டிராஃபிக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 19 மினிட்ஸ் லேட் ஆகும்னு சொல்லிட்டு காமிக்குது. இது வந்து இந்த டிராஃபிக் வந்து எது வரை இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் இங்கேருந்தே நம்ம கார் வந்து இங்கே இருக்குது, ப்ளூ கலரில் இருந்துச்சுல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வர இருக்குங்க டிராஃபிக்கு. அந்த ரெட் கலர் லைன் ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஜாமு. இங்கே பாருங்கள், இப்போது எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, பயங்கரம் தூரம். எப்படி தான் நம்ம போக போகிறோமோ. எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக்காக வந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. இது எதுக்குன்னா,
இங்கே வந்து ஒரு லாரி செக்கிங் பூத் மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து லாரியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு, கூட்ஸ் லாரியெல்லாம் போதில்ல அதுக்கு செக் பண்ணுறதுக்கு இருக்கும்.